ஹாய் ஆல், வெல்கம் டு ஷென்பா நிவாஸ். இன்னைக்கு சிம்பிளாக ஒரு வாழைக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் ஒரு சூப்பர் சைட் டிஷ்ஷு. சாம்பார் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், இந்த மாதிரி எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு வாழைக்காய் எடுத்து இந்த மாதிரி தோல் சீவிட்டு ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்லா தோல் சீவிட்டு ரவுண்டாக நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காய் ஸ்லைசஸ் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தனித்தனியாக பிரித்து விட்டு ஆட் பண்ணுங்கள். அது ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்ருக்கும். இதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம போட்டிருக்க உப்பும் மஞ்சள் தூளும் எல்லா வாழைக்காய் ஸ்லைசஸ்லேயும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு சிம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வேக விடுங்க. நல்லா சாஃப்டாக இப்போவே வெந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது மூணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா வாழைக்காய் ஸ்லைசஸ்லேயும் இந்த மசாலா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் எண்ணெய் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு சிம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அப்படியே பொறுமையாக வேக விட்டுருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருந்த மசாலா வாசனைலாம் போயிட்டு வாழைக்காய் சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். நல்ல காரசாரமாக செம்மையாக இருக்கும். இந்த ஃப்ரையை தயிர் சாதத்தோடையோ இல்லை சாம்பார் சாதத்தோடையோ சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட பார்க்கலாம். டில் தென் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.